நீங்க எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்க கோட் மூவி ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க படம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லியும் பார்க்கலாம். கோட் மூவி பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 3 நிமிஷம் இந்த படத்தோட லென்த்து. தளபதியோட இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்கும். இந்த படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தளபதி செம ஸ்டைலிஷாக இருப்பார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கும், ஃபன் இருக்கும், ஸ்டைலிஷ் எல்லாமே வந்து கலந்துருக்கும். விசில் போர்டு சாங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக கேட்டிருக்க மாதிரி இருக்காது. இது ஒரு வேற வெர்ஷனாக இருக்கும், செமையாக இருக்கும். இந்த படத்தில் பிக்கெஸ்ட் பிளஸ் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தளபதி அவங்களோட ஆக்டிங் தான். இந்த படத்துல செமையா நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி பிரபுதேவா, பிரசாந்த் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே இந்த படத்துல பிக்கெஸ்ட் பிளஸ்ஸாக தான் இருப்பாங்க. நீங்க போய் படம் பார்க்கும்போது தான் தெரியும் இந்த ரோலுக்கு இவங்க ஏன் வந்து சூட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெங்கட் பிரபுவோட ஸ்கிரீன் பிளே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செம்ம சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து டைம் போகிறதே தெரியாது, கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலுமே. ஃப்ரம் ஸ்டார்டிங் டு இன்டர்வல் பிளாக் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே படம் நல்லா இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரியே செகண்ட் ஹாஃப் இருந்துச்சுன்னா இந்த படம் வேற லெவலில் இருக்க போகுதுங்கிறது மட்டும் கன்ஃபார்மாக நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ செகண்ட் ஹாஃப்ல என்ன விபி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இளைய தளபதி விஜய் வந்து கலக்கியிருப்பாருன்னே சொல்லலாம். அதுதாங்க ரெண்டாவது விஜய் இந்த படத்தில். ஸோ நீங்கள் படம் பாருங்க, நான் ஏதோ ஸ்பாயில் பண்ண விரும்பல. உண்மையாலுமே தளபதியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நிறைய ட்விஸ்ட் இருக்கும் செகண்ட் ஹாஃப்ல, அதெல்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும். இதெல்லாம் தேட்டரில் பார்த்தா தான் உங்களுக்கு செம்மையாக இருக்கும். சினிமா ஃபேனாக பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள் வந்து லாஜிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாக போய் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம். தளபதி விஜய் படம்னாலே மினிமம் கேரண்டியாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படமும். பாசிட்டிவ் எல்லாம் பார்த்துட்டோம். இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லலாம்னா இந்த படத்தோட லென்த் தான் நம்ம சொல்லலாம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு 3 மணி நேரம் 3 நிமிஷங்கிற ஒரு டியூரேஷன் இருக்கு. இந்த டியூரேஷன் எல்லாருக்குமே ரொம்ப கரெக்டாக இருக்குமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நமக்கு தெரியாமே கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகும். அதனால டியூரேஷன் தான் வந்து பிக்கெஸ்ட் மைனஸ்னே இந்த படத்துக்கு சொல்லலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சாங் பிளேஸ்மெண்ட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் பிஜிஎம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹிட் ஆகல. உண்மையாலுமே யுவன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் தான். யுவன்னாலே நிறைய படம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் ஆயிருக்கு. பட் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த டிஏஜிங் டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஒவ்வொரு சீனில் பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ எல்லா டைமே எமோஷனலாக பயங்கரமாக கனெக்ட் ஆயிருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் கிடையாதுன்னே நம்ம சொல்லலாம். இந்த படத்தில் ஆக்ஷன் கொஞ்சம் பயங்கரமாகவே இருக்கும். அதே மாதிரி நிறைய பேரோட ரெஃபரன்ஸ், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாகவே இருக்கு. அதே மாதிரி மற்ற ஆக்ட்ரஸோட கேமியோ ரோலும் கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்கு. இதெல்லாம் தேட்டரில் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அந்த ஃபீலும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இந்த படம் எப்போ இருக்குன்னு சொல்லி என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் பயங்கரமாக எக்ஸ்பெக்டேஷன் கொண்டு போகாமல் ஒரு மிட் லெவல்லே வச்சுட்டு இந்த படத்தை போய் ஜாலியாக பார்த்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படமாக இருக்கும்னு சொல்லி நான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு ஒரு 3.5 கொடுக்கலாம். நான் பாசிட்டிவ்னு சொன்னது கூட உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கலாம், இல்லை நெகட்டிவ்னு சொன்னது கூட உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கலாம். அதனால நீங்கள் தேட்டரில் போய் படம் பார்த்தா தான் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு தெரியும். ஸோ மறக்காம தேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்க. இந்த வீக்கெண்ட் உங்கள் ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த படம் பர்ஃபெக்டான ஒரு ட்ரீட்டாகவே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னும் இந்த படத்தை பற்றி நாளைக்கு நிறைய நம்ம பேசுவோம். நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.